ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான், அதாவது ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸ் வந்து நாளைக்கு எக்ஸாமாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணால் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய தெரியாத மாதிரி இருந்திருக்கும். சம்டைம்ஸ் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணுற ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் எப்படி வந்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட், அதாவது நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த மைண்ட் செட்டில் தான் நான் சொல்ல போகிறேன். காமனாக சொல்ல ஸோ வாங்க அடிக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அடுத்தனா பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும். இது வந்து அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பைத்தான் பேப்பர் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கோடிங் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வராது. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி பேப்பர் எழுதிங்களா அதே பேட்டர்ன் தான். அதாவது 10 2 மார்க்கு, ஸோ 5 16 மார்க்கு டோட்டலாக உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஏதரா சாய்ஸில் வரும் அந்த 16 மார்க்கு 11A 11B அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் 2 சப்டிவிஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 சப்டிவிஷன்ஸ் வரும். ஒவ்வொரு இதில் 2 சப்டிவிஷன் இருக்கும். ஏதாவது 1 வேணால் டேரக்ட் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இந்த நம்ம அரியர் கொஸ்டின்ஸ் வந்து காட்டியிருந்தேன். இப்போ ரெகுலேஷன் 2022 நவம்பர் டிசம்பர் 2025 இப்போ நேற்று நடந்த கொஸ்டின், அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டினை வந்து நான் காமிச்சிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு வந்து யூடியூப்ஸ்லேயே நீங்கள் படிப்பீங்க, இல்லை வந்து கூகுளில் படிப்பீங்க. எதில் படித்தாலும் நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸே இல்லாமல் போவீங்க. எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. ஸோ நம்ம தெரிஞ்சது வந்துடும் கண்டிப்பான்ட்டு அங்கே போய் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னே பார்த்துட்டு போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் படித்த டாப்பிக்லாம் இருந்திருக்கும், ஆனால் அவங்க அதை கோடிங்கில் கேட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் இன்னொரு டாபிக் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, அதை டேரெக்டாக உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டினாக கேட்டு வச்சிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ், அதாவது அனாலிசிஸில் கொஸ்டின் மாடல் பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டானமஸ் மாடல் கொஸ்டினை வந்து பார்க்குறீங்க, அது ஓகே தான். ஆனால் வந்து யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2025 இப்போ நடந்த கொஸ்டினை வந்து போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டினை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஆர்டராக போவோம். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இல்லாமல் டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ உங்களோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு அப்படியே ஆப்ரேட்டர்ஸில் வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் வந்து கொடுங்க. எப்பயுமே வந்து டேரெக்டாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு பரவாயில்ல இந்த பையன் நல்லா படிப்பான் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாட் வரும். அதனால தான். ஸோ அடுத்து வந்து டைப்ஸ், ஏதாவது டைப்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த இதில் வந்து டைப்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைப்ஸை ஃபஸ்ட்டு அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த டைப்ஸ் ஒவ்வொன்றா போட்டு எழுதுங்க. டேரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் வந்து எவ்வளோ டைப்ஸ்னு சப்போஸ் நீங்கள் படித்த டைப்ஸ் வந்து மறந்துருச்சு அப்படின்னா அந்த டைத்தில் வந்து இப்போ அப்படியே ஆரம்பிச்சு டக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதி அப்படியே ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸ் அதாவது இத்தனை டைப்ஸ் தான் இருக்கும். 3 டைப்னா அந்த 3 டைப்பை ஃபஸ்ட்டு அது என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தெரியாத பட்சத்தில் மட்டும் அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பிங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு டயக்ராம் ஏதாச்சும் வருது, அந்த ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி எது வருது அப்படின்னா அதை கரெக்டாக போட்டு விட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுங்க. எக்ஸாம்பிள் எப்படி கொடுங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த அரே இருக்குன்னா அரேவோட கான்செப்டை ரியல் டைமில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொடுங்க. அது நல்லாயிருக்கும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு டெஃபினேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அது எப்படி நீங்கள் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கலனாலும் ஒன்றும் இல்லை, உங்களோட சிலபஸ் எடுங்க. 6 யூனிட்ல 7 யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சி இருக்குது அப்படின்னா சீன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் யூனிட்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த சீனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் டெஃபினேஷன், ரொம்பலாம் வேணாம், 2 லைன் டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மொதல் பாடத்துலேருந்து கொஸ்டின் வரதான் போகுது, 2 கொஸ்டின் வரப்போகுது, 11A Bல வரப்போகுது. அப்படிங்கிறப்போ 11ல் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோடிங் கேட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து டெஃபினேஷன் கொடுக்க பார்க்காதீங்க மேக்ஸிமம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கதே கோடிங் தான். அங்கே வந்து நீங்கள் அடிஷனலாக கொடுத்தனா அவங்க கோடிங் தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்னொரு பட்சத்தில் சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டு நான் அரியர் வாங்குற மாதிரி நிலைமைக்கு போயிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரில அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்ன டாபிக் கேட்டிருக்கோங்க, ஏன்னா நீங்கள் டெஃபினேஷன் படிச்சுட்டு போயிருப்பீங்க, அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக அங்கே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எழுதுங்க. ஏன் அப்படின்னா அந்த டெஃபினேஷனுக்கு சம்டைம்ஸ் 1 மார்க் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். அது போட மாட்டாங்க தான், இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு அரியர் விழுற மாதிரி இருக்க சான்ஸில் அதை நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா டேரெக்டாக கோடிங் ஆரம்பிக்கிடும், அது கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதை படித்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் சின்டெக்ஸ் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. சின்டெக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, சின்டெக்ஸும் சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் படிச்சிருக்கணும். இப்போ அரே கேட்குறாங்கன்னா அரேவோட ஒரு லைன் கீழே எக்ஸாம்பிளாக கொடுக்கணும். அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே லைனில் கூட எக்ஸாம்பிளாக கொடுங்க. பக்கமாக அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக 2 லைன் ஒரு லைனில் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் அதான் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட 5+2 எவ்வளோன்னு கேட்டேன்னா 7 சொல்லுவீங்க. அந்த டயத்தில் நான் வந்து 5+2ன்னு கேட்குறப்ப ஐ ஆம் ஸ்டடிங் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஒரு கோடிங் பேப்பரில் கண்டிப்பாக கோடிங் இருக்கணும். எக்ஸாம்பிளானாலும் கோடிங் கொடுத்துருக்கணும், இல்லை நீங்கள் பேசிக் சின்டெக்ஸை கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக தியரியாக பக்கமாக எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்த உடனே வந்து
பரவாயில்ல இந்த பையன் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் நாலேஜ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மார்க் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கோடிங் கொடுக்குறத விட கம்மியாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் டாபிக், அதாவது நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு யூனிட்டோட டாப்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷனாக படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுட்டா, கோடிங் கேட்டுட்டா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ படிக்கிறப்பவே ஒவ்வொருக்கு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது கஷ்டமான ப்ரோக்ராம்ஸ் வேணால் குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்துருக்கப்போ அதே டாபிக், அதாவது நம்ம கொடுத்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் கஷ்டமாக கேட்டாங்க கோடிங் அப்படின்னாலும், அவங்க கேட்டிருக்க கோடிங்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு கோடிங் படிச்சு வச்சிருப்பீங்க, இப்போ ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, அந்த கோடிங் அப்படியே உல்ட்டா பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கு அட்டனே பண்ண முடியாத அளவுக்கு இல்லை, அட்டனே பண்ண முடியாதுங்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் பாஸே ஆக முடியாதுங்கிறப்போ இந்த டைம் வந்து நீங்கள் மார்க் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கோடிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறதுக்கு அப்படியே உல்ட்டா பண்ணிடுங்க. உங்களுக்கு கோடிங்ஸ் கேட்கலாம்னா பேப்பர் ஈஸி தான், ஆனால் கண்டிப்பாக மோஸ்ட்லி ஒரு இது ரெண்டுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கோடிங்ஸ் வரும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிண்டெக்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க, அவுட்புட் கேட்குறாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் படிச்சதெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் படிச்சுட்டு எல்லாமே போயிட்டேன் ப்ரோ, ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனால் எல்லாமே மறந்துருச்சு. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டாபிக்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒன்று கூகுள் இல்லை யூடியூப் சும்மா மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து எழுதி வச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணாமல் போயிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எழுதுறதுக்கு சோம்பேறியாக இருந்தாலும் உங்களோட ஃபோனில் நோட்ஸ் இருக்கும், அதில் சும்மா டைப் அடிச்சு வைங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் போட்டு விடுங்க. அது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கூகுளில் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வளவலன்னு இருக்கும், நீங்கள் அதை ஷார்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சும்மா டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதை திரும்ப வந்து பார்க்குறப்போ 1 டாபிக் மறுபடியும் மறந்துடும். அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறந்துடும். அப்போ நீங்கள் அதை எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா எழுதுறப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகமாக இருக்கும், அது திரும்ப பார்க்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எதில் படித்தாலும் சரி ஃபஸ்ட்டு உங்களை நம்பி கண்டிப்பாக படிங்க. நீங்கள் எதுலேருந்து ஹிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு நோட்ஸ் ஓனாக எழுதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அந்த மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு அதை எடுங்க. எக்ஸாமெல்லாம் அப்படியே போய் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு மைண்ட் செட்டில் எழுதுங்க. ஸோ சும்மா எழுதிட்டு சும்மா பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காங்க, நம்ம எழுதுறது தான் அங்கே எக்ஸாமில் எழுத போகிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். கோடிங்ஸ்க்கு பேசிக் சிண்டெக்ஸ்லாம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் நீங்கள் பேசிக் சிண்டெக்ஸ், அது போக அந்த இது கோடிங் ரிலேட்டடாக இருக்கிறது, அல்கோரிதம்ஸ் இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜ்லையும் தனித்தனியாக எழுதி வச்சிருந்தீங்கன்னா தான் கடைசி டைமில் கஷ்டமாக கேட்டாலும் அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்க தெரியும். இல்லைனா இதில் அது வருமா அது இது வருமானே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து அனெக்சர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க, பேக்லேயே ஃபில் பண்ணிடுங்க. அனெக்சரில் யாரும் சைன் போட்டுறாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப வராது. ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டினில் உட்காந்துட்டு, ஏன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து 16 மார்க் அட்டன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 இல்லை 2 தெரிஞ்ச மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் உட்காந்து யோசிச்சுட்டு மீதி இருக்க 2 டைம் ஒதுக்க மாட்டீங்க. லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து எப்படி அதை அட்டன் பண்ணணும் தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்டு என்ன தெரியலன்னு தெரியாமல் விட்டுருவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் கடைசி எழுதுறப்ப இப்படி எழுதணுங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பேஜஸ் வந்து நான் 42 பேஜஸ் நான் எழுதி வச்சிட்டேன்னா எனக்கு பாஸ் ஆகிறோம்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அது கோடிங் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடையாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவு அதாவது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலே நீங்கள் படித்ததுக்கு ரிலவெண்ட்டாக உள்ளே எழுதி விட்டுருங்க. அது கோடிங்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேப்பரை திருப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கோடிங் இருக்கணும், சிண்டெக்ஸ் இருக்கணும். கோடிங்னா நம்ம என்ன நினைக்கும் பக்கமாக இருக்கும்லாம் இல்லை, சும்மா 2 லைன் 1 லைன் மட்டும் கொடுங்க. 2 மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு பிக் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 லைன் முடிஞ்சால் அதோட முக்கியமான கான்செப்டே ChatGPT 4 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அதே கொடுத்துரும். எப்படி நம்ம ஏஐ வச்சு யூஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு இது போக வந்து லூப்பிங்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. சியும் சரி பைத்தானும் சரியான கண்டிப்பாக அதில் வந்து கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு உங்களோட லாஸ்ட் மினிட், அதாவது நம்ம எப்பயுமே லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் இல்லை, உங்களுக்கு லாஸ்ட் மினிட் நம்ம இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணுவோம். ரிவிஷன் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போன டைம் இங்கிலீஷ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது மாதிரி நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். கோடிங்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்காக வந்து படித்த தியரிட்டிக்கெலாம் மறந்துடாங்க. ஸோ அதையும் பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி வந்து கோடிங்ஸ் அதாவது ஜென்ரலாக பாருங்கள். அவங்க கேட்டிருக்கதான் இதுதான் கேட்பாங்கன்னு கிடையாது. இருந்தாலும் அதை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பேட்டர்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்க்குரிய ப்ரிப்பரேஷன் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.